நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் பிரிந்ததையே சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நாக சைத்தன்யா தற்போது சோபிதா துலிபாலா என்ற நடிகையை திருமணம் செய்து கொண்டுள்ளார். என்ன காரணத்திற்காக நாக சைத்தன்யா மற்றும் சமந்தாவுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டது என்பதையும், எப்படி சோபிதா துலிபாலாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் காதல் மலர்ந்தது என்பதையும் இந்த வீடியோ மூலம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி, சமந்தா ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிய படம் எதுங்கிறதா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நடிகர் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் சில வாரங்களுக்கு முன்புதான் ஹைதராபாத்ல அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் கோலாகலமான முறையில் திருமணம் நடைபெற்றது. நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் திருமணம் இல்ல. ஆல்ரெடி இவங்களுக்கு திருமணமாகி 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆனது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். 2001ஆம் ஆண்டுதான் சமந்தாவை அபிஷியலா பிரிவதாக நாக சைத்தன்யா அறிவிச்சிருந்தாரு. பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் சோபிதா துலிபாலாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் இடையே உள்ள நட்பு தான் சமந்தாவை விட்டு நாக சைத்தன்யா பிரிவதற்கு முக்கிய காரணம் என பல்வேறு தரப்பினர் தெரிவித்து வந்தனர். சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்வதற்கு முன்பு நாக சைத்தன்யா தெலுங்கு படப்பிடிப்புல முன்னணி நடிகராக இருந்து வந்தார். அப்போது நடிகை சமந்தாவுடன் 2017 காதல் வயப்பட்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் இவங்களோட திருமணம் 2017 கோலாகலமான முறையில் நடைபெற்றது. அழகான பொருத்தமான ஜோடி என பல்வேறு தரப்பினரிலிருந்து பாராட்டப்பட்ட வந்த இந்த ஜோடிகள் 2021 டைவர்ஸ் என்ற பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். அதுக்கப்புறம் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் தனித்தனியாக வாழ்ந்து வந்த நிலை ஒரு கட்டத்துல இன்ஸ்டாகிராம் மூலமாக சோபிதா துலிபாலா நாக சைத்தன்யாவுடன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இவங்களுடைய உறவானது நட்பு மூலமாகவே ஆரம்பிச்சிருக்குது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சவுடன் இவங்களோட நட்பு காதலாக மாறியுள்ளது. இன்ஸ்டாகிராம்லயே பேசிக்கிட்டு இருந்த இவங்க ஒரு கட்டத்துல போர் அடிச்சதும் நேர்ல சந்திக்க வேண்டும் என ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த டைம்ல ஷூட்டிங்காக சோபிதா துலிபாலா மும்பை சென்றிருக்கவே எப்படியாவது சோபிதா துலிபாலாவை நேர்ல சந்திச்சே ஆக வேண்டும் என நாக சைத்தன்யா 1 மணி நேரம் டிராவல் செய்து சோபிதா துலிபாலாவை நேர்ல சந்திச்சிருக்காரு. உங்களோட முதல் சந்திப்பு மிகப்பெரிய ஹோட்டல்ல நடைபெற்றது அப்படின்னு சோபிதா துலிபாலாவே ஒரு இன்டர்வியூல கூறியிருக்காங்க. அந்த நாள் என்னுடைய வாழ்நாளில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமான நாள்னு சோபிதா துலிபாலாவே ஒரு இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து ஒரு வாரத்திலேயே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இருவரும் மனம் விட்டு பேசி அவங்களோட காதலை இருவரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதையடுத்து கர்நாடகாவில் இருக்க பந்தியோ சரணாலயத்திற்கு இருவரும் ட்ரிப் ஒன்று சென்று அங்கேயும் மனம் விட்டு பேசி இவங்களோட காதலை ஆழப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவோட பிறந்த நாளை லண்டன் சென்று வெகு விமர்சையான முறையில் கொண்டாடி இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில சோபிதா துலிபாலாவுக்கு நாக சைத்தன்யா ப்ரப்போஸ் செய்யும் விதமாக பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு இருவரும் இணைந்து சென்று நாக சைத்தன்யா குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு நேரடியாவே சென்று சொல்லியிருக்காங்க. அர்ஜுனா வீட்டில் உள்ள அனைவரும் இவங்களுடைய திருமணத்திற்கு பச்சை கொடி காட்ட நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலா வீட்டிற்கும் சென்று சம்மதம் வாங்கியுள்ளார். பல முறை நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலா வீட்டிற்கு சென்றுதான் அவர்களுடைய திருமணத்திற்கு ஒப்புதல் வாங்கியதாகவும் ஒரு இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காரு நாக சைத்தன்யா. பல தடைகளையும் தாண்டி இவர்களுடைய திருமணம் கோலாகலமான முறையில் நடைபெற்றுள்ளது. எங்களுடைய காதல் வெறும் காதல் மட்டும் இல்ல, யோசிக்கப்பட்ட முடிவு எனவும் நாக சைத்தன்யா தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.